வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். உங்கள் ஜோதிடர் மந்திர ஜோதி. சிவன் ஆலயத்தில் இருக்கேன். சிவன் ஆலயத்தில் நாகதாளி மலர் மரத்தை பற்றி உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இது ஒரு அற்புதமான மரம், நாகதாளி மரம். இந்த மரத்தை பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மரம் தான். ஆனாலும் இந்த மரத்தில் கிளைகளில் இந்த இடத்துல எல்லாம் இது காய் காய்க்காது, பூ வைக்காது. அதற்கு பதிலாக வேர் பகுதியில் இருந்து சில வேர்கள் வரும். பாம்பு மாதிரியே அந்த வேர்கள் வரும். கிளை இல்லாத வேர்கள் வரும். அந்த வேரில் பூ வச்சு காய் வச்சு இது காய்க்கும். இதோடைய சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, மருத்துவ குணம் நிறைய இருக்குது. ஆனாலும் இது பார்ப்பதற்கு நம்ம பார்க்குற போது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாகங்கள் சிவனை காத்து இருக்கிற மாதிரி இருக்கும். நாகங்கள் சிவனை காத்து இருக்கிற மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மலருடைய மதரங்கத்துக்குள் லிங்கம் இருக்கும். மலருடைய மதரங்கத்துக்குள் லிங்கம் இருக்கும். லட்சக்கணக்கான நாகங்கள் அப்படியே படம் எடுத்து அந்த சிவபெருமானை காத்து நிற்பது போல் இந்த மலர் இருக்கும். பார்ப்பதற்கே அப்படி ஒரு அழகாக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். மதரங்கத்துக்கு நடிச்சண்டல்ல சிவலிங்கம், அதை சுற்றி எப்படி நாகங்கள், நாகம் கூட எடுத்துருக்கிற மாதிரிக்கு அப்படி இருக்கும். இந்த வேறு, இந்த மரத்துடைய வேரை எடுத்து தோல் நோயின்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்பு முழுவதும் அங்கங்கே வெள்ளை வெள்ளையாக படும். அது அப்படி படரும். தோல் நோயின்னு சொல்லுவாங்க. அந்த தோல் நோய்க்கு நாகதாளி மரத்துடைய வேர்பட்டையை எடுத்து அதோட இன்னும் சில மருத்துவ குணங்கள் சேர்ந்து அதை பொடி செய்து அதுக்கு உபயோகப்படுத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது இந்த மரத்துக்கு. இது மட்டும் இல்லைங்க, இது ஒரு அற்புதமான மரம். இதை நான் பார்த்துட்ருக்கிற போது ஒரு சிலர் இது என்ன மரம், என்ன வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இதோடைய மருத்துவ குணத்தையும் இந்த மலரை பற்றிய விளக்கங்களும் அவங்களுக்கு நான் சொல்லிட்டு இருந்தேன். சரி, என்னுடைய நண்பர்கள் நீங்களும் இந்த மரத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது நாகதாளி மரங்க இந்த வீடியோ அனுப்பிச்சு நாகதாளி மரம் பாருங்கள். இதை விட இந்த பூ பாருங்க, இருக்கு. அது மேல படம் எடுத்த மாதிரி இருக்கும் அந்த மலர். அது நடிச்சல்ல சிவன் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனாலதான் இந்த பூவுக்கு நாகதாளி மலர் மரம் நமக்கு ஓரளவுக்கு நம்ம வாழ்க்கைக்கு சிறந்ததாக இருக்கும். அதை பற்றிய வீடியோ அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சிவனுடைய அருள் உங்களுக்கு நிறைந்து இருக்கட்டும் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.